இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த 2 அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் போட்டி பர்த் மைதானத்துல நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. இந்த அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா விடுப்புல இருக்க நிலையில தற்காலிக கேப்டனாக பொறுப்பேற்றிருக்காரு நம்ம பும்ரா அவர்கள். அவர் வேகப்பந்து வீச்சுல அபாரமாக செயல்பட்டாரு. இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்து 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில அடுத்து ஆடிய ஆஸ்திரேலிய அணி 67 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து மோசமான நிலையில இருந்தது. பும்ரா மட்டுமே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாரு. அடுத்து 2வது நாள் ஆட்டத்தின் மேலும் ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்தி தன்னுடைய 11வது 5 விக்கெட் ஹால் சாதனையை முறியடிச்சிருக்காரு. அவருடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாம ஆஸ்திரேலிய வீரர்கள் திணறியதை பார்த்த நம்ம ஆஸ்திரேலிய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சில பேர் சமூக வலைதளங்கள்ல பும்ரா பந்து வீசுவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விதிகளுக்கு புறமானது அப்படின்னு கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தனித்துவமான பந்து வீசும் முறையை கடைபிடிக்கும் நிலையில அவருடைய முழங்கை மடிந்திருப்பதாகவும் அவர் பந்து எறிவதாகவும் அவர் மீது சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. இந்த சர்ச்சை முதல் முறையாக கிளம்பல கடந்த 2022ஆம் ஆண்டு பிக் பாஸ் லீக் தொடர்ல பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் முகமது அசீம் பந்து வீசும் போதே அவரையுமே இப்படிதான் பேசினாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.